ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் தமிழன் கெத்து. இன்றைக்கி நம்ம வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்றது முன்னாடி நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். உடனே வீடியோக்கு கீழே இருக்க பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவாங்க மற்றும் பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ரெடி ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்போ நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேங்களா? சரி கைஸ், இது அதாவது யூடியூபர்ஸுக்கான ஒரு சேனல் தான் இது. நீங்கள் ஒரு யூடியூபராக இருந்தனா கன்ஃபார்ம் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லா டவுட்டையும் கிளியர் பண்ணுறது. ஓகேங்களா? சரி கைஸ், தம்ப்நெயில் எப்படா செட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க. பட் எங்களுக்கு தம்ப்நெயில் எடிட் பண்ண தெரியாது, நாங்கள் எப்படா செட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க நிறைய பேர். எடிட் பண்ண தெரியாதுன்னு இல்லை, அதில் அவ்வளோக்கும் ஒரு பேசிக்காக இப்படி தான் பண்ணணும் அப்படின்றது சில பேர் தேர்வுன்னு சொன்னாங்க. அதான் சொல்ல போகிறேன் இப்போ. ஓகேங்களா? சரி கைஸ், ஓகே வாங்க பார்க்கலாம். இதுக்கு உங்களுக்கு தேவையானது, நான் ஒரு சாஃப்ட்வேர் நான் பார்த்தீங்கன்னா லோகோ C+ மேக்கர் அப்படின்னு சொல்லிட்டு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் என்னென்னா யூஸ் பண்ணிக்கோங்க. பட் எல்லாமே ஒன்று தான் கைஸ். ஓகேங்களா? இப்போ நான் சொல்கிற விஷயத்தை மட்டும் கேட்டுக்கோங்க. பட் நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் தான். ஓகேங்களா? இல்லை இதில் நீங்கள் மேக் பண்ணுறதாலும் ஓகே, லோகோ C+ன்னு போட்டாலே வந்துடும். ஓகேங்களா? இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் தான், லோகோ மேக்கர் ப்ளஸ் கிராஃபிக் டிசைன் லோகோ கிரியேட்டர். இந்த ஆப் தான். ஓகேங்களா? இந்த ஆப் தான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். சிம்பிள் அண்ட் பேசிக்காக அப்புறம் சாதாரணமாக கிரியேட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்காது, ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? கிட்டத்தட்ட எத்தனை மில்லியன் பேர் யூஸ் பண்ணுறாங்க நீங்களே பார்த்துக்கோங்க. ஐயோ எங்கேயா இருக்குது, 10 மில்லியன் மெம்பர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, 4.5 ரேட்டிங்கு. ஓகேங்களா? நான் சும்மா என்ன பண்ணேன்னா எந்த ஒரு வீடியோவும் பார்த்து இது மாதிரி பண்ணலை, சும்மா லோகோ இது மாதிரி பண்ணுறதுக்கு எது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணேன் கூகுளில். அப்போ நிறைய ஆப் யூஸ் பண்ணி பார்த்தேன். அந்த ஆப்பில் பிடிச்ச ஒரு ஆப் தான் இது. நிறைய பேர் ஃபிக்சல் ஆப்னு சொல்லியிருப்பாங்க. ஃபிக்சல் ஆப் ஒரு வெறித்தனமான ஆப் தான். பட் என்ன சொல்கிறது, அது கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஒவ்வொரு டைம் பண்ணுறதுக்கும். அப்படின்றதால எதில் பண்ணாலுமே லெஜெண்டரியாக பண்ணலாம் கைஸ், வெறித்தனமாக பண்ணலாம். சரி, இப்போ நான் உங்களுக்கு இந்த ஆப் ஓப்பன் பண்ணி எப்படி தமிழ் எடிட் பண்ணுறது சொல்கிறேன். ஓகேங்களா? ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? எந்த ஒரு அக்கௌண்ட்டுக்கு தேவையில்லை. இப்போ எடுத்துனே உங்களுக்கு எப்பவுமே இந்த மாதிரி தான் வரும், கிரியேட் நியூ அப்படின்றத கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இதில் எஸ் கொடுத்தீங்கன்னா என்ன ப்ரோ ஆகும்னா, நீங்கள் ஆல்ரெடி இப்போ லாஸ்ட் மேக் பண்ணிருப்பீங்களா, அப்படியே ஆட்டோமேட்டிக்காக அதோட வந்துடும். ஓகேங்களா? ஒரு நல்ல கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோகோவும் கிரியேட் பண்ணிக்கலாம், ஃபேஸ்புக் கவர், யூடியூப் கவர் அப்படின்னு என்ன ப்ரோனா, அந்த பின்னாடி இருக்கும் பார்த்தீங்களா உங்களோட சேனல் பிக் ஷாட், அது சேனல் ஆர்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, அது விளக்கமாக சொல்கிறேன். அப்புறம் இப்போதைக்கு நம்ம தமிழில் மட்டும் பார்க்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் போஸ்ட்னால் ஒன்றும் இல்லை, கம்யூனிட்டி டேப்பில் ஒரு போஸ்ட் போடுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த சைஸு. அது மாதிரி உங்களுக்கு கஸ்டம் சைஸ் வேணுனாலும் நீங்கள் வச்சுக்கலாம் கைஸ். இன்னும் கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கஸ்டம் சைஸ் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு இந்த சைஸில் தான் வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சைஸ் வச்சுக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா இப்போ யூடியூப் தம்ப்நெயில் தான் பண்ண போகிறேன். யூடியூப் தம்ப்நெயிலுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சைஸ் இருக்குது. ஓகேங்களா? ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இதில் அவங்களே சில டெம்ப்ளேட்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த டெம்ப்ளேட்ஸ் உங்களுக்கு வேணும்னா அதை கிளிக் பண்ணிக்கிட்டு அந்த பேக்ரவுண்டுக்காக நான் சொல்கிறேன், பேக்ரவுண்ட் இமேஜுக்காக. ஓகேங்களா? இது என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அந்த லெட்டர்ஸ் மட்டும் நீங்கள் எடிட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் பிளாங்கே கொடுத்துக்கிறேன், நம்மளே பேக்ரவுண்ட் பண்ணிக்கலாம். இந்த பேக்ரவுண்ட்லாம் எங்கேருந்து ப்ரோ நான் எடுக்கிறது அப்படின்னு கேட்கலாம் எல்லோரும். அதையும் நான் உங்களுக்கு சொல்யூஷனோட சொல்கிறேன். இதுக்கு இன்னொரு ஆப் இருக்குது. ஓகே, என்ன ப்ரோ ஒவ்வொரு ஆப்பாக சொல்லிட்டு இருக்கீங்க, ஏன்னா இப்போ நீங்கள் க்ரோமில் தான் போய் டவுன்லோட் பண்ண போகிறீங்க. பட் இந்த ஆப்பை நீங்கள் எடுத்தீங்கன்னா இமேஜ் டவுன்லோடுன்னு சொல்லிட்டு இருக்க, இந்த லோகோ நல்லா பார்த்துக்கோங்க. இந்த 2 ஆப்போட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க பார்க்குறேங்க. சரிங்களா? இந்த ஆப்பில் போய் நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ அப்படி வச்சு பண்ணுங்கள். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு நல்ல பேக்ரவுண்ட் இமேஜஸ் அப்படி யூடியூப் தமிழ் பேக்ரவுண்ட்னு போடுங்களேன். உங்களுக்கு என்ன மாதிரி பேக்ரவுண்ட் வேணுமோ அது மாதிரி. ஓகேங்களா? என்ன நம்ம பண்ணுறதுனே தெரில, பேக்ரவுண்ட் இமேஜ். ஓகேங்களா? யூடியூப் பேக்ரவுண்ட் இமேஜ்னு போட்டு வச்சுக்கோங்க, யூடியூப் தான் வரும் சர்ச்சுக்கு ஏற்ற மாதிரி. நிறைய பேக்ரவுண்ட், இப்போ எக்ஸாம்பிள் இந்த ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் எடுத்துக்கலாம் வச்சுக்கோங்களேன். டவுன்லோட் பண்ண கிளிக் பண்ணி அவ்வளோதான், டவுன்லோட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ சிம்பிள். இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருன்னா, இது பார்த்தீங்கன்னா உங்களோட லோகோன்னு அந்த ஏரோ மார்க்கு அதெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அந்த இடத்த ஆளில் கொடுத்தீங்கன்னா தெரியும். ஏரோ மார்க்கு நிறைய அது மாதிரி ஸ்டிக்கர்லாம் வரும், அந்த ஸ்டிக்கர் நீங்கள் வச்சுக்கலாம். இது A+ இருக்கு இல்லைங்களா, இது டெக்ஸ்ட்டில் இன்னொரு ஆப்ஷன். டெக்ஸ்ட்டில் 2-3 நிறைய இருக்குது. சில கற்றுக்கணும்னு நினச்சா நிறைய கற்றுக்கலாம். இப்போ ஸோ சிம்பிள், பேசிக்காக எப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஓகேங்களா? இதுக்கப்புறம் இது இமேஜ் ஆட் பண்ணுறது. இமேஜ் ஒன்று ஆட் பண்ணணும். அதுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்த பேக்ரவுண்ட் இமேஜ். ஓகேங்களா? நீங்கள் இந்த கலர் கூட வச்சுக்கலாம், இல்லை நீங்கள் கஸ்டமாக வைக்கிறீங்க அப்படின்னா இந்த இடத்த ப்ளஸ் ஆப்ஷன் இருக்குது இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் கேலரி கொடுத்தீங்கனாலே ரீசன் லிஸ்ட்டில் நீங்கள் கரெக்டாக டவுன்லோட் பண்ணி இல்லைங்களா அதான் இருக்கும். ஓகே, நான் இப்போ அதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? உங்களுக்கு என்ன மாதிரி பேக்ரவுண்ட் வேணும், இந்த மாதிரி கூட வச்சுக்கலாம், இல்லை எப்படி வச்சுக்கலாம். இது நல்லா இல்லை, நான் சும்மா இதுக்கு தாங்க அதாவது ஒரு ட்ரையலுக்கு தான் பண்ணி காட்டுறேன். கேவலமாக இருக்குது அப்படின்னு சொன்னாலும் ஓகேங்களா? சரி, ஓகே கைஸ், ஓகே. இப்போ இந்த இடத்துல உங்களோட ஃபோட்டோ வைக்கணும் ப்ரோ. நான் ஃபோட்டோ பிடிச்சேன், பட் பேக்ரவுண்டோட வரலை. அது எப்படின்னா ஸ்டிக்கர் மாதிரி வரலை. இப்போ நிறைய பேர் வச்சுருப்பாங்க. இப்போ நான் கூட தமிழில் காட்டுறேன் பாருங்களேன். இமேஜுக்காக வெயிட் பண்ணுங்கள், ஒரு நிமிஷம் காட்டுறேன். பார்த்தீங்கன்னா பாருங்கள் ப்ரோ, நீங்கள் மட்டும் இங்கே இந்த கேரக்டர் மட்டும் வச்சுருக்கீங்க, இது எப்படி ப்ரோ வச்சிங்க, அப்புறம் இந்த டைமண்ட்ஸ் எப்படி வச்சிங்க, இது மாதிரி நிறைய பேர் கேட்கலாம். இது ஒன்றுமே இல்லை கைஸ். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா
ஒரு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எந்த கேரக்டர் வேணும், ஜோசப் கேரக்டர் இல்லை ஏதோ ஒரு கேரக்டர், இப்போ எதை நீங்கள் கட் பண்ண, இப்போ உங்களோட இமேஜ் கூட இருக்கட்டும். பட் நான் இப்போ எக்ஸாம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்துல் கலாம் மேல் என்ன வச்சிங்கன்னா அப்துல் கலாமே வச்சுக்கலாம். நான் ஒரு எனக்கு கொஞ்சம் பிடிக்கும், அதனால தான். ஓகேங்களா, அப்துல் கலாம் இருக்கார். ஓகேங்களா, இப்போ இந்த இமேஜ் இருக்குது. இந்த இமேஜ் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குது. எல்லாமே நல்லா தான் இருக்குது. சரி, ஓகே, நம்ம இதே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, சரி, இப்போ நான் டவுன்லோட் பண்ணிட்டேன். இதை டவுன்லோட் பண்ண இமேஜை நீங்கள் வந்து பேக்ரவுண்டை மட்டும் ரிமூவ் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா குரோம்குள்ளே போய்க்கோங்க. குரோம்குள்ளே போய்ட்டு இதுக்கு சாஃப்ட்வேர் இருக்குது கைஸ். ஓகேங்களா, சாஃப்ட்வேர் இருக்குது. பட் நீங்கள் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ண தேவையில்ல. ஓகேங்களா, நான் உங்களுக்கு ஒன்று காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள். ஓகேங்களா, ரிமூவ் பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். ஓகேங்களா, ரிமூவ் பிஜின்னு போட்டாலும் வரும். ஓகேங்களா, அப்போ எடுத்துன்னு உங்களுக்கு ஒரு வெப்சைட் ஒன்று வரும். ஓகேங்களா, இந்த வெப்சைட் தான். இதில் சாஃப்ட்வேரும் இருக்குது. பிக்சார்ட்டில் இருக்குது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிக்சல் லேபில் இருக்குது, எல்லாத்துலேயுமே இருக்குது. பட் இந்த வெப்சைட் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, அப்லோட் இமேஜ் கொடுத்துக்கோங்க. அந்த இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க, டன் கொடுத்துக்கோங்க. டன்னு கொடுத்தோன்னே உங்களுக்கு ஒரிஜினல் இங்கே இருக்குது, ரிமூவ் பேக்ரவுண்ட் இங்கே இருக்குது. ஓகேங்களா, பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிட்டு உங்களுக்கு இது மாதிரி வந்துருச்சா? ஓகே, அவ்வளோதான். ஓகேங்களா, இப்போ என்ன பண்ணிக்கிட்டீங்க, டவுன்லோட் பண்ணிக்கிட்டீங்க. ஓகேங்களா, இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ இந்த பேக்ரவுண்ட் வந்து இருக்காது. ஓகேங்களா, உங்களுக்கு இப்போ ஸ்டிக்கர் மாதிரி தான் கிடச்சிருக்கும். ஓகேங்களா, ஸ்டிக்கர் மாதிரி கிடச்சிருக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கேமரா ஆப்ஷனை கிளிக் பண்ணி அந்த இமேஜை மட்டும் என்ன பண்ணிக்கலாம்னா பண்ணிக்கலாம். ஓகேங்களா, என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு 2 இமேஜும் நான் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் இங்கே இருக்குது. ஓகேங்களா, உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. பேக்ரவுண்ட் வந்து பார்த்தா இங்கே இருக்குது, இந்த இடத்துல பேக்ரவுண்ட் இல்லை. இது எல்லாத்துக்கும் பண்ண முடியுமானா சில இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்பரன்சி கண்டுபிடிக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் க்ரீன் ஸ்கிரீன் பின்னாடி நீங்கள் நிற்கிறீங்கன்னா கரெக்டாக உங்களை அழகாக கட் பண்ணி விட்ருவோம். ஓகேங்களா, கொஞ்சம் ட்ரான்ஸ்பரன்சி கலர் மாதிரி இருக்குன்னா கொஞ்சம் கஷ்டப்படும் கட் பண்ணுறதுக்கு. உங்களோட இமேஜ் கூட இதுதான். ஓகேங்களா, இப்போ நான் க்ரோ பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், நான் வச்சுட்டேன். ஓகேங்களா, இதாங்க கைஸ், அவ்வளோதான். இது மாதிரி தான் நீங்கள் வந்து இதான் கேட்டுருந்தாங்க நிறைய பேர், ஸ்டிக்கர் மாதிரி. நான் பேசிக்காக தான் வச்சு காட்டுற, சும்மா இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி தமிழில் மேக் பண்ண அழகாலாம் மேக் பண்ணேன். உங்களுக்கு என்ன தோணுது அதே மாதிரி. இன்னொரு விஷயம், ஒரு தமிழ் இதை பற்றி தான் மேக் பண்ணுறீங்க, இதை பற்றி ஆல்ரெடி நிறைய பேர் வீடியோ போட்டுருக்காங்க, அவங்க எப்படி தமிழ் செட் பண்ணுறாங்கன்னு போய் பாருங்கள். இது பேர் காப்பி அடிக்கிறது இல்லை, கற்றுக்கிறது. ஓகேங்களா, ஏன்னா அவங்க பண்ணுறதால உங்களுக்கு ஒரு சில புதுசாக 2-3 இதை சேர்ந்து நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு புது ஐடியா கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அவங்களோட பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஐடியாவே கிடைக்கும். நான் பேசிக்காக சொல்கிறேன் கைஸ், பேக்ரவுண்ட் வைக்கணும், அதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிக்கர்ஸ் எதாவது ஆட் பண்ணி, நான் எல்லாத்துலேயுமே ஸ்டிக்கர் வைங்க. நீங்கள் எழுதுகிற வார்த்தையோட எல்லாருமே அந்த ஸ்டிக்கரு அதை தான் பார்ப்பாங்க. உண்மையிலுமே தமிழில் பொறுத்த வரைக்கும் மற்றவங்க இம்ப்ரெஸ் பண்ணணும்னா அங்கே இருக்க வார்த்தை வந்து 2-3 வார்த்தை தான் இருக்கணும். அதுக்கப்புறம் எல்லாமே அவங்க பார்க்க வைக்கிற பார்த்திங்கன்னா அந்த பேக்ரவுண்டு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி இமேஜ் என்ன வைக்கிறீங்க அதை தான் பார்ப்பாங்க தமிழில் எல்லாமே. ஓகேங்களா, நீங்கள் எவ்வளோ தான் ஃபேக்கான வீடியோ போட்டாலும் அந்த தமிழில் பார்த்து நம்பி போயிடுவாங்க, அதான் உண்மை. சரி, ஓகே கைஸ், ஓகே. அதுக்கப்புறம் என்ன இருக்குது, டெக்ஸ்ட்டு பார்த்துடலாம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் இங்கே ஒன்றும் இல்லை, சேவ் பண்ணுற ஆப்ஷன் தான் இருக்குது. சேவ் பண்ணுறதுல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சேவ் டாப் கொடுத்தீங்கன்னா அப்புறம் நான் எடிட் பண்ணுறேன், எனக்கு டைம் ஆகிடுச்சு அப்படின்னா சேவ் டாப் கொடுத்து சேவ் பண்ணிட்டு போயிடலாம். டவுன்லோட் ஜேபிஜினா எப்படின்னா ஃபுல் இமேஜும் வரும். பிஎன்ஜினா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஓகேங்களா, இப்போ எப்படி இந்த ஸ்டிக்கர் வந்தது அதே மாதிரி பிஎன்ஜியாக இருக்கும். பேக்ரவுண்டே வைக்காமல் நீங்கள் வந்து ஒரு லெட்டர் மட்டும் எழுதிருந்தீங்கன்னா அப்படியே பிஎன்ஜி மாதிரி வரும். ஓகேங்களா, எங்கேயாச்சும் வச்சுக்கலாம் அப்படியே அழகாக. இந்த ஸ்டிக்கர் அப்படி எடுத்தீங்க பின்னாடி பேக்ரவுண்டே இல்லாத மாதிரி, அந்த மாதிரி இப்போ இந்த பேக்ரவுண்டே வைக்காமல் இருக்கிறது தான் பேக்ரவுண்ட், வித்தவுட் பேக்ரவுண்ட் அந்த இருக்குது பார்த்தீங்களா, அதான் இந்த பிஎன்ஜின்னு சொல்லுவாங்க, ட்ரான்ஸ்பரண்ட் இமேஜ். ஓகேங்களா, சரி கைஸ், ஓகே. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் டெக்ஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து அவங்க ஃபாண்ட்டு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, இங்கிலீஷ் தமிழுக்கு நான் என்ன ப்ரோ பண்ணுவேன் அப்படின்னா தமிழ் கீபோர்டு இருக்குது. ஓகேங்களா, நான் சொல்கிற கீபோர்டு யூஸ் பண்ணுங்கள். நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்ப்ராஷ் தமிழ் கீபோர்டு. இந்த 3 ஆப்போட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கைஸ். ஓகேங்களா, ஸ்ப்ராஷ் தமிழ் கீபோர்டு இது எல்லாமே கொடுக்குறேன். ஓகேங்களா, அதில் கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். ஓகேங்களா, ஈஸியாக உங்களுக்கு கீபோர்டு யூஸ் பண்ண தெரியும் நினைக்கிறேன். ஒன்றும் இல்லை, நீங்கள் போய் இந்த செட்டிங்ஸில் போய் ஆன் பண்ணுறது மட்டும் தான். நான் அந்த கீபோர்டு தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகேங்களா, ஏன்னா ஆட்டோ ஸ்பீல் அது இடியும் வருது நம்மளோட கீபோர்டில், அதனால். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் வேணால் தமிழ் வச்சுக்கலாம். இப்போ என்னோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா கபிலன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. சரி, கபிலரே வச்சுக்கலாம். இருக்குன்னா இப்போ இந்த தமிழ் ஃபாண்ட்டு தனியாக இருக்கும் கைஸ். ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அவங்க கொடுத்துருக்க ஃபாண்ட்ஸு ப்ளஸ்ன்றது கஸ்டம்னு வந்து இல்லைங்களா. கஸ்டம் ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கிறது இதெல்லாம் அந்த ஃபாண்டெல்லாம் நான் ஆட் பண்ணேன். ஓகேங்களா, ஒரு 20 MB பேக்காக தனியாக டவுன்லோட் பண்ணி அந்த பேக் வந்து நான் ஆட் பண்ணேன். கஸ்டம் ஃபாண்ட் இங்கே கொடுத்துருப்பாங்க, எப்படி கஸ்டம் ஃபாண்ட் ஆட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. இங்கிலீஷ் ஃபாண்ட் ஒன்றும் ஒத்துக்கு வராது. ஓகேங்களா, தமிழில் பார்த்தீங்கன்னா ஃபாண்டிங் அதிகமாக இருக்கா. அதே மாதிரி கலர் கொஞ்சம் கரெக்டாக கொடுக்கணும் கைஸ். கலர் கொடுக்குறது சொல்லலையா அந்த ஃபாண்ட்டுக்கு, இது மாதிரி கலர் கொடுக்கணும். ஓகேங்களா, கலர் கொடுக்குறது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக் யூஸ் பண்ணுறது. இந்த கலர் கொடுத்துட்டு அடுத்து வந்து இந்த மாதிரி நீங்கள் ஸ்ட்ரோக் கொடுக்குறது. ஸ்ட்ரோக்னா அவுட்லைன் மாதிரி இது. ஓகேங்களா, அவுட்லைன் மாதிரி இது, புரியுதுங்களா. இதாவது நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். டெக்ஸ்ட்டில் மட்டும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது, நான் அதை மட்டும் இன்னும் டைம் சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் கூட ஒரு டெக்ஸ்ட் பண்ணிக்கலாமா. இதில் உங்களுக்கு எத்தனை பேர் புரிஞ்சுது இதை பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லிடுங்க. ஓகேங்களா, புரியல இன்னொரு வீடியோ கூட போடுறேன், தப்பே இல்லை. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ஃபாண்ட். ஓகேங்களா, ஃபாண்ட் எல்லாம் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் சும்மா நார்மல் ஃபாண்ட்டே வச்சுருக்கேன். ஓகேங்களா, இல்லை ப்ரோ எனக்கு தமிழுக்கு ஃபாண்ட் இருக்குது, இங்கிலீஷுக்கு ஃபாண்ட் இருக்குது, இப்போதைக்கு இருக்க ஃபாண்ட்டை யூஸ் பண்ணுங்கள். நான் எப்படி ஃபாண்ட்டை ஆட் பண்ணுறது லோகோ ஃபிட் ப்ளஸில் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட டெக்னிக்கல் சேனலில் ஒரு வீடியோவை போடுறேன். அதை நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் தெரிவிக்கிறேன். ஓகேங்களா,
அந்த ஃபாண்ட்டோட டிஸ்கிரிப்ஷன். இப்போ எங்கிட்ட அந்த ஃபாண்ட் ஃபைல் இல்லைனா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி கஸ்டம் ஃபாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போய் போட்டிங்கனாலே யூடியூப்பில் ஒரு ஃபார்மெட்டில் கிடைக்கும் உங்களுக்கு. ஏதோ TXT ஃபார்மெட் அப்படி சொல்லுவானுங்க, அந்த ஃபார்மெட்டில் கிடைக்கும். சரி கைஸ், ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏதாச்சும் ஒரு ஃபாண்ட் யூஸ் பண்ணலாமா? ஓகே, இங்கே ஒரு ஃபாண்ட் யூஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெருசாக்குறது, அப்புறம் நீட் ஆக்கிறது, அதுக்கப்புறம் உருளை ஆக்கிறது, அதுக்கப்புறம் ஏதோ பேனா மட்டும் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் யூஸ் பண்ணதில் அதிகமாக நான். அதுக்கப்புறம் இந்த நெளிவு வளைவு அதெல்லாம் கொடுத்துருக்கானுங்க. அடுத்த ஸ்டெப் டிக் கொடுத்துட்டு கலர் கரெக்ஷன். கலர் எந்த கலர் நீங்கள் ஃபஸ்ட்டு கலர் அதாவது அந்த டெக்ஸ்ட்டோட கலர் என்ன, அதுக்கப்புறம் அவுட்லைன் கலர் வேறு. ஓகேங்களா? எக்ஸாம்பிள் க்ரீன் கலர் கொடுக்குன்னு வச்சுக்கோங்களேன், டிக்கு கொடுத்துருங்க. இல்லை உங்களுக்கு கஸ்டம் கலர் வேணும், இந்த மாதிரி நான் ஒரு ஸ்டிக்கரில் பார்த்தேன் ப்ரோ, அந்த கலர் எனக்கு வேணும்னா அந்த இமேஜை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா அந்த கலர் கூட கிளிக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் இப்போ நான் அப்துல் கலாமோட ஃபோட்டோ கூட கிளிக் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இதில் உங்களுக்கு எந்த இடத்த கலர் வேணும், அந்த சில பேர் வந்து கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, அவரோட கண்ணில் டெக்ஸ்ட் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்ன்றது அவரோட இடத்துல இருக்குது, அந்த கண்ணில் இருக்குது பார்த்தீங்களா, அது மாதிரி அந்த டெக்ஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதெல்லாம் தெரியணும் ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த இமேஜில் போய்ட்டு நீங்கள் எந்த இடம் தெரியணுமோ அதை வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அது மாதிரி மாறிடும். அது மாதிரி இருக்குது சொல்லிட்டு எல்லாத்தையும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிக் கொடுத்துக்கோங்க. அப்புறம் இங்கே ரொட்டேஷனு, அப்புறம் இங்கே வளைவு, இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பாருங்கள். 3D வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நமக்கு அவைலபிளாக இல்லை, ப்ரீமியத்துக்கு மட்டும் தான். ஓகேங்களா? நம்ம ஓசியில் யூஸ் பண்ணுறது இல்லை, நமக்கு கிடையாது. ஏதோ பண்ணி விட்டுனா சரி, ஓகே. அப்புறம் இங்கே கலர் கரெக்ஷன் கைஸ், கலர் கரெக்ஷனு. இப்போ நீங்கள் இந்த இடத்துல அப்படி லைட்டாக அப்படியே இந்த வந்து பார்த்தீங்கன்னா அவுட்லைன், இது ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவாங்க. நீங்கள் எவ்வளோ தூரம் தீர்த்துறீங்களோ அவுட்லைனில் வரும். ஓகேங்களா? அவுட்லைனில் பிளாக் கலர் தான் ஆட்டோமேட்டிக்காக வரும். நீங்கள் உங்களுக்கு ஒயிட் வேணால் இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா ஒயிட்டு, இந்த பக்கம் வேணால் பிளாக்கு, நடுவில் வச்சு கலர் வேணால் க்ரீன் கொடுத்து நடுவில் க்ரீன் கொண்டு வந்தீங்கன்னா க்ரீன் கலராக இருக்கும். ஓகேங்களா? அவ்வளோதான் கைஸ், வேறு ஒன்றுமே இல்லை சொல்கிறதுக்கு. எல்லாமே முடிச்சாச்சு, ஸ்டெக்ஸும் கொடுத்தாச்சு, கலர் கொடுத்தாச்சு, எல்லாமே கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா அவ்வளோதான் கைஸ், வேறு ஒன்றுமே இல்லை. நம்ம தமிழில் க்ரியேட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன், பேசிக்காக சொல்லிட்டேன். ஏதாச்சும் மிஸ் பண்ணுறதுனா ப்ரோ இதில் நீங்கள் சொல்லவே இல்லை ப்ரோ அப்படின்னு சொல்லிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோ கூட போட ரெடி. ஓகே, ரெடி கைஸ். ஓகே, பாய் பை சிகே. ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, பிடிக்கல டிஸ்லைக் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.